அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் இடிமுழக்கம். இன்றைக்கு செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள். தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடினார்கள். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய பகுதியிலும் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கும் மாலைக்கும் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தோம். அந்த அடிப்படையில் நம்முடைய யூடியூப் சேனலின் சார்பிலும் தந்தை பெரியார் அவர்களுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு என்கிற ஒரு மாநாட்டை கூட்டுகிறார். இந்த மாநாடு பற்றிய கேள்வியை நம்முடைய கலை கூத்தாடி, காமெடி நடிகர், நகைச்சுவை நடிகர் கருணாஸ் என்கிற பைத்தியத்திடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். திருமாவளவனின் மது ஒழிப்பு மாநாடு பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அந்த பைத்தியம் கண்ட வாயில் வந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டவாறு விமர்சனம் செய்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டில் சாதியவாத சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இடமில்லை என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு அந்த பைத்தியம் ஒரு பதிலை சொன்னது. அந்த பதிலுக்கு நாம் ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறோம். அதேபோல மது ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு அரசியல் நாடகம் என்கிற இன்னொரு விமர்சனத்தையும் அந்த பைத்தியம் சொல்லியிருக்கிறது. மது ஒழிப்பு மாநாடு எதற்காக தொடங்கியது, எப்படி தொடங்கியது, எந்த சூழலின் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து தெளிவாக பேசிவிட்டார். அதற்கு மீண்டும் மீண்டும் நாம் பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமில்லை. கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த படுகொலை, அந்த மிகப்பெரிய படுகொலை, கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு இறந்து போன அந்த குடும்பங்களை சார்ந்த பெண்கள் சொல்லிய அந்த வார்த்தை, அவர்கள் சொல்லிய அந்த கோரிக்கை, அவர்கள் பட்ட அந்த இன்னல்களிலிருந்து தான் இந்த மாநாட்டை பற்றிய சிந்தனையே தலைவர் அவர்களுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் தான் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார். இன்றைக்கு மாநாட்டையும் அறிவித்து விட்டார். அதற்கான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த மது ஒழிப்பு மாநாடு ஒரு அரசியல் நாடகம் என்று விடுதலை சிறுத்தைகளை பற்றி எந்தவித புரிதலும் இல்லாமல், எந்தவித தெளிவும் இல்லாமல், குறிப்பாக தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு எதை நோக்கி நகரும், எப்படிப்பட்ட அரசியல் இந்த அரசியல், இந்த மானுடத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் எப்படிப்பட்ட நன்மையை தரக்கூடியது என்று கொஞ்சம் கூட சிந்திக்காமல் வெறும் சாதி வெறியன் சொல்லுவதைப் போலவே, மதவெறியர்கள் சொல்லுவதைப் போலவே இந்த பைத்தியமும் அப்படியே விமர்சனத்தை வைத்திருக்கிறது. முதலில் கருணாஸ் அவர்கள் இந்த பிரச்சனை மக்கள் சார்ந்த பிரச்சனை, மக்களுக்கு தேவையான இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, மது ஒழிப்பை எப்படி அமுல்படுத்துவது, நடைமுறைக்கு கொண்டு வருவது என்கிற விவாதத்தை பேசாமல், என்கிற அந்த கருத்துக்களை சொல்லாமல், விடுதலை சிறுத்தைகள் மீதும் திமுக மீதும் மிகுந்த வன்மத்தோடு அவர் இருக்கிறார் என்பது அவருடைய கருத்திலிருந்தே தெளிவாக தெரிகிறது. அதற்கு அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு கேள்வியை சொன்னார் அல்லவா, விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு களத்தில் மிக தீவிரமாக தன்னுடைய அரசியலை நகர்த்தி கொண்டு இத்தனை ஆண்டு காலம் பயணித்து கொண்டிருக்கிறது. மிகவும் சாதாரண களம் அல்ல இந்த சாதி ஒழிப்பு களம், மிகவும் கொடுமையான களம், ஒவ்வொரு நாளும் உயிர் பிழைத்து வாழக்கூடிய களம். அப்படிப்பட்ட களத்தில் ஒவ்வொரு நாளும் நெருப்பாற்றில் நீந்துவதைப் போல நீந்தி இன்றைக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை 4 MLA 2 MP என்கிற அளவிற்கு உயர்த்தி கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு இந்த கட்சியை உயர்த்தியிருக்கிறார், தலை நிமிர்த்தியிருக்கிறார். இந்த சமூகத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒப்படைத்து கொண்டு இந்த இலக்கை எட்டி பிடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவரையும் வெறும் சாதியை மட்டுமே மூலதனமாக வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாமகவையும் ஒன்று சேர்த்து ஒப்பிட்டு பேசுவது என்பது எவ்வளவு கீழ்த்தரமான நடவடிக்கை, எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்பதை முதலில் அந்த பைத்தியம் கருணாஸ் புரிந்து கொள்ள வேண்டும். கருணாஸ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்திலும் சாதி வன்மத்தை கக்கவில்லை, ஆணவ கொலைகளை செய்யவில்லை. ஒவ்வொரு கிராமத்திலும் தலித் மக்கள் மீது
மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய வன்னியர் மக்கள் மீதோ அல்லது வேறு எந்த சமூகத்தின் மீதோ எந்த குடிசைகளின் மீதோ நெருப்பை வைப்பதல்ல, எந்தவித கலவரத்திலும் ஈடுபட்டதல்ல. பாதிக்கப்படுவதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் அநீதிக்கு உள்ளாவதெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த விளிம்பு நிலை மக்கள். அப்படிப்பட்ட மக்களை அணிதிரட்டி அவர்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்று தான் இந்த அரசியல் வாழ்வுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாமகவும் விசிகாவும் சாதி கட்சி என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. பாமக செய்வதைப் போல விடுதலை சிறுத்தைகள் செய்கிறதா? பாமக வன்னியர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்து கொடியையும் ஏற்றுகிறது, பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி கொடியையும் ஏற்றுகிறது. சாதி பெருமையை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறார்களோ இல்லையோ, பேசுவதே கிடையாது. ஆனால் நாங்கள் ஆண்ட பரம்பரை, சோழ பரம்பரை, அவன் பரம்பரை, இவன் பரம்பரை என்றெல்லாம் அந்த வன்னிய இளைஞர்களை உசுப்பேத்தி, அவர்கள் சிங்கம் போன்றவர்கள், நாம் குதிரையிலிருந்து பிறந்தோம், அக்னியிலிருந்து பிறந்தோம், வீர வாளோடு பிறந்தோம், அப்படிப்பட்ட புராண கதைகளையெல்லாம் சொல்லி அந்த சமூகத்தை பாழ்படுத்தி இளைஞர்களை வீணாக்கி சாதிவெறியை ஊட்டக்கூடிய பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்றுதான் எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பது எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. கருணாஸ் அவர்களுக்கு நான் இந்த பதிலை சொல்லுவதை விட, இப்படிப்பட்ட பார்வையில் இருக்கிற அந்த கீழ்த்தரமான புத்தியோடு விடுதலை சிறுத்தையை அணுகக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைக்கிற போது, 99 காலகட்டத்தில் அடியெடுத்து வைக்கிற போது, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுகிற போது 2.25 லட்சம் வாக்கு பெற்றார். அந்த 2.25 லட்சம் வாக்கு பெறுவதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தொகுதி முழுக்க பிரச்சாரம் செய்ய முடியவில்லை, பிரச்சாரத்திற்கே செல்ல முடியவில்லை. இத்தனை ஆண்டுகாலம் ஆண்டைகள் சொல்லுகிற பேச்சை கேட்டு நமக்கு வாக்களித்து நமக்கு பயன்படக்கூடிய அத்தனை வேலையையும் செய்து நமக்கு அடிமையாக இருந்தவர்கள், அவனுக்கென ஒரு கொடி வந்து விட்டது, அவனுக்கென ஒரு தலைவன் வந்து விட்டான், அவனுக்கென ஒரு கட்சி வந்துவிட்டது. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்களா, நமக்கு எதிராக அவர்கள் வாக்களிக்கிறார்களா, அவர்கள் தலைமைக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்களா என்பதை பொறுத்து கொள்ள முடியாத பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு 1999 சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கட்டவிழ்த்த வன் கொடுமைகள் இருக்கிறதே, சாதி வெறியாட்டம் இருக்கிறதே, எண்ணில் அடங்காதது, சொல்லில் அடங்காதது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் பைத்தியம் கருணாஸ் அவர்கள், புரிந்து கொள்ள வேண்டும். நூற்றுக்கணக்கான சேரிகள், குடிசைகள் கொளுத்தி எரியப்பட்டன. எத்தனையோ தாய்மார்களின் கண்கள் கசிந்தன, எத்தனையோ தாய்மார்களின் தாலி அறுக்கப்பட்டது, எத்தனையோ தலித் இளைஞர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள், வெட்டி சாய்க்கப்பட்டார்கள், எலும்பு முறியப்பட்டது, கை இழந்தார்கள், காலை இழந்தார்கள், பல்லை இழந்தார்கள், மூக்கை இழந்தார்கள், எத்தனையோ உறுப்புகளை அவர்கள் இழந்தார்கள். அந்த தேர்தலில் திருமாவளவனுக்கு தலித் மக்கள் ஒன்று திரண்டு வாக்களித்தார்கள் என்கிற ஒற்றை காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அப்படிப்பட்ட சாதி வெறியை கட்டுவிழ்த்துவிட்ட ராமதாஸோடு இந்த சமூகத்தின் நல்லிணக்கம் தேவை, 2 சமூகமும் ஒன்றாக வேண்டும் என்று சொல்லித்தான் எங்கள் தலைவர் அத்தனை இரத்த கரையையும் கடந்து ராமதாஸுக்கு தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை தந்தார். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற பெயரில் ராமதாஸோடு கைகோர்த்து சேர்ந்தார், அவர்களோடு பயணப்பட்டார். ஆனால் தேர்தல் காலத்தில் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற காரணத்தால் இனியும் இப்படி நாம் அரசியல் செய்தால் இந்த கட்சி வேலைக்கு ஆகாது, பாட்டாளி மக்கள் கட்சி அழிந்துவிடும், நாம் எந்தவித அதிகாரத்திற்கும் செல்ல முடியாது என்கிற குறுகிய கீழ்த்தரமான புத்தியில்தான் ராமதாஸ் அவர்கள் 2011க்கு பிறகு 2014க்கும் பிறகு ஒரு மிகப்பெரிய கேவலமான அரசியலை அவர் முன்னெடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான், திருமாவளவன் என்கிற ஒரு தலைவன் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்கிற ஒரு சொல்லாடலே உருவானது என்று சொல்லக்கூடிய வகையில் நாடக காதல், நாடக கும்பல் என்று விடுதலை சிறுத்தைகள் மீது எவ்வளவோ வன்மத்தை கக்கி, விடுதலை சிறுத்தைகள் தான் நாடக காதலை அரங்கேற்றுகிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் தலைவர் திருமாவளவனால் வளர்க்கப்படுகிறார்கள், வன்னிய பெண்களை நீங்கள் கற்பழிக்க வேண்டும், வன்னிய பெண்களை நீங்கள் காதல் செய்ய வேண்டும், அவர்களை காதல் செய்து அவர்களை நடுத்தெருவில் விட்டுவிட்டு அவர்களின் சொத்தை நீங்கள் அபகரிக்க வேண்டும் என்று ஒரு
தலைவன் சொல்லி கொடுப்பாரா? ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய தலைவர் சொல்லி கொடுப்பாரா? ஆனால் இப்படி தலைவர் சொல்லி கொடுக்கிறார் என்று ஊர் முழுக்க பிரச்சாரம், ஊர் முழுக்க போராட்டம். மறைந்த காடுவெட்டி குரு அவர்கள் வா சிங்கமா சிறுத்தையா என்று பார்த்து கொள்வோம், பொட்டை மாதிரி பேசாதே என்றெல்லாம் பச்சை பச்சையாய் அயோக்கியத்தனமாய் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி சாதி வெறியை உண்டாக்கி எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்தை, சாதி வெறியாட்டத்தை கட்டவிழ்த்தார்கள் என்பது இந்த பைத்தியம் கருணாஸ் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அது 2015க்கு பிறகுதான் அரசியல் கட்சிக்கே வருகிறது, அரசியலிலே அது வருகிறது. ஆனால் தொடக்கத்திலேயே தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் சந்தித்தார். அதை பற்றி எந்தவித அறிவும் இல்லை, எந்தவித தெளிவும் இல்லை. ஆனால் பாமகவும் விசிகாவும் சாதி கட்சி என்று சொல்லுகிறார். நான் சொன்னேன் அல்லவா, காடுபெட்டி குரு அவர்கள் அவ்வளவு பேச்சை பேசினார். சிங்கமா சிறுத்தையா பார்த்து கொள்ளலாம் வா என்கிறார். எவ்வளவு கேவலமாக! நான் மன்னிய பெண்களை தொட்டால் அவனை வெட்ட வேண்டும், கையை துண்டாக்க வேண்டும், இளைஞர்களை வெட்டி வீழ்த்த வேண்டும், யாரும் டிஷர்ட் அணியக்கூடாது, கண்ணாடி அணியக்கூடாது, பைக்கிலே வரக்கூடாது, பொது வீதியில் நடக்கக்கூடாது, அவன் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடாது, அப்படி எவனாவது தெருவில் நின்றால், எவனாவது பஸ் ஸ்டாப்பில் நின்றால், எவனாவது அந்த கடைவீதியில் நடந்தால் அவனை விடாதே என்றெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக நாடக காதல் என்கிற பெயரால் விடுதலை சிறுத்தைகள் மீது எவ்வளவு அபாண்டமான பழியை தூக்கி போட்டார்கள், சாதி வெறி வன்மத்தோடு. அதற்கு அடிப்படை காரணம் அரசியல் லாபம்தான். வேறு எந்தவித பிரச்சனையும் திருமாவளவனுக்கும் ராமதாஸுக்கும் கிடையாது. திருமாவளவன் சொத்திலே அல்லது ராமதாஸ் சொத்திலே பங்கு பெரிய வேண்டியது ஏதாவது இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. ஆனால் தனக்கு அரசியல் லாபம் வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் மீது அப்படிப்பட்ட அவதூறுகளையும் அபாண்டமான அயோக்கியத்தனமான பொய்யையும் பிரச்சாரமாக அவர் மேற்கொண்டார். அதன் பிறகு தர்மபுரியிலே ஒரு கலவரத்தை நிகழ்த்தினாரே, யாராவது மறுக்க முடியுமா? தருமபுரியிலே கலவரத்தை நடத்தியது விடுதலை சிறுத்தைகளா? தருமபுரியிலே கலவரத்தை நடத்த சொன்னது திருமாவளவனா? யார் நடத்தியது? அங்கே நடந்தது என்ன? நத்தம் காலனியிலே ஒரு காதல் ஜோடி, திவ்யா இளவரசன். இந்த ஜோடிக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம்? இளவரசன் இந்த கட்சியை சார்ந்தவரே கிடையாது. அவருக்கும் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன தொடர்பு? அவர்கள் தனியாக காதலித்தார்கள், தோற்றார்கள், அதற்கு பிறகு கல்யாணம் செய்தார்கள், அதன் பிறகு வெட்டு குத்து ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. அதற்கு பாதிப்பு அடைந்த அந்த இளைஞனுக்கு ஆதரவாக போய் பேசினது, வேறு எதையும் செய்யவில்லை திருமாவளவன். பெரிய ஆறுதலாக கூட பெரிய நடவடிக்கையை அவர் முன்னெடுக்கவில்லை. ஆனால் திவ்யா இளவரசன் படுகொலை, அந்த படுகொலை இருக்கிறது இளவரசன் படுகொலை, அந்த படுகொலையை காரணம் காட்டி நத்தம் என்கிற காலனியையே சுட்டு எரித்தார்களே. ஊரே திரண்டு அந்த காலனிக்குள் புகுந்து 6 மணி நேரம் வன்முறை வெறியாட்டத்தை கட்டுவிழ்த்து விட்டார்களே. காவல்துறை வேடிக்கை பார்த்ததே, இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்ததே. அப்படிப்பட்ட கலவரத்தை எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் செய்தார்களா? அந்த கலவரத்திலிருந்து தான் ராமதாஸின் பேச்சு மிக மோசமாக இருந்தது. பைத்தியக்கார கருணாஸ் அவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ராமதாஸ் எடுத்த அன்றைய அரசியல் என்ன தெரியுமா? 21% அல்லது 19% 81% வா பார்த்து கொள்ளலாம் என்றார். 19% என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் 19%. ஆனால் மீதம் இருக்கிற 81%ஐயும் அவர் ஒன்று திரட்டுகிறார். பிராமணர் சங்கம், நாடார் சங்கம், செட்டியார் சங்கம், ரெட்டியார் சங்கம், இப்படிப்பட்ட சாதி சங்கங்களை ஒன்று திரட்டி தலித்துகளுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை கட்டினாரே, அது எவ்வளவு பெரிய சாதி வன்மம்! அது சாதி வன்மமா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஏதாவது கூட்டணி அமைத்தார்களா? அன்றைக்கு திருமாவளவன் செய்த பக்குவமான அரசியல் என்ன தெரியுமா? இடதுசாரி தலைவர்களிடமும் திராவிட இயக்க தலைவர்களிடமும் இன்னும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளிடமும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையாக என்ன வைத்தார் தெரியுமா? ராமதாஸ் செய்யக்கூடிய அரசியலை நீங்கள் தயவு செய்து கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும். ராமதாஸ் செய்வது அயோக்கியத்தனமான அரசியல், சாதி வெறி அரசியல். இந்த சாதி வெறியாட்டத்தை நான் கண்டித்தால் அது நேருக்கு நேராக முடியும். இரு சமூகங்களுக்கு இடையே மிகப்பெரிய வன்முறை வெடிக்கும். பொதுவாக இருக்கக்கூடிய நீங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய தலைவர்கள், நீங்கள் இந்த நடவடிக்கையில், இந்த பிரச்சனையில் தலையிட்டு சுமூகமான தீர்வை காண வேண்டும் என்று பக்குவமான அரசியலை கையில் எடுத்தவர் திருமாவளவன். அப்படிப்பட்ட தலைவர் நடத்துகிற இந்த கட்சி எப்படி சாதி கட்சி? எங்கள் கொள்கையே சாதி ஒழிப்பு தானே.
சாதியை நாங்கள் பேசுகிறோமா? சாதி பெருமை பேசுகிறோமா? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய யாராவது நான் அந்த பறையன், ஆண்டப்பறையன், வீரப்பறையன் என்று எவனாவது சொல்லுகிறானா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கிறது அல்லது பறையர் சங்கமோ பறையர் பேரியக்கமோ என்கிற ஏதாவது ஒரு சங்கம் வைத்திருக்கிறோமா நாங்கள் அடிஷ்னலா? எந்த விதமும் இல்லையே, எதுவுமே இல்லையே. இப்படி இருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகளை நீ சாதி கட்சி என்று சொன்னால் உன்னுடைய புத்தி என்னவாக இருக்கிறது? 2015 முக்குலத்தோர் புலிப்படை என்கிற ஒரு எலிப்படையின் தலைவராக நீ வந்தாய். 2016 இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு வென்றாய். அதன் பிறகு 2017 முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு நீ மாலை அணிவிக்க சென்றபோது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே உன்னை செருப்பை கழட்டி அடித்தார்களே. என்ன நீ அந்த மக்களுக்காக தலை தூக்கினாய்? என்ன அந்த மக்களுக்காக நீ உழைத்தாய்? என்ன அந்த மக்களுக்காக நீ செய்தாய்? எதற்காக செருப்பால் அடித்தார்கள்? இந்த தலித் சமூகத்துக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் தலைவர். தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் தலைவர். தலைவர் மீது இப்படிப்பட்ட எந்தவித செயலும் இல்லையே, காரியமும் நடந்ததில்லையே, எந்தவித நடவடிக்கையும் இப்படிப்பட்ட மரியாதை குறைவான நடவடிக்கை இல்லையே. ஆனால் நீ அப்படிப்பட்ட சமூகத்திற்காக உழைக்கிறேன் என்று சொன்னாலும் உன்னை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. செருப்பால் அடித்தார்கள் என்கிற வரலாறு எல்லோருக்கும் தெரியும். ஆகவே கலை கூத்தாடி கருணாஸ் அவர்களே, பைத்தியம் பிடித்த கருணாஸ் அவர்களே, உண்மையிலேயே உங்களுடைய பார்வையை கண்ணை விரித்து உங்களுடைய பார்வையை அகலப்படுத்தி பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்புக்கான இயக்கம், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் ஒரு தமிழ் தேசிய தலைவர், இந்த மானுடத்திற்கான தலைவர், ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர், இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவர், அவர் மாண்புமிகு தலைவர், மானமுள்ள தலைவர், சாதியை ஒழிக்கக்கூடிய தலைவர், சமூக நீதிக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட தலைவர், பெண்ணுரிமையை மீட்பதற்காக களமாடிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை சாதாரணமாக அது சாதி கட்சி என்று முத்திரை குத்த உன்னை போன்ற இன்னும் அற்ப பிறவிகள் நிறைய இருக்கிறது. அந்த பிறவிகளும் இந்த காணொளியை பார்த்தால் புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலிருந்து ராமதாஸின் அரசியல் சாதி அரசியல் தான். விடுதலை சிறுத்தைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நம்பித்தான், தாழ்த்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்துத்தான் இந்த கட்சியை தொடங்கினாலும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பவர்கள் சாதி வெறியை ஊட்டி அவர் வளர்க்கவில்லை. சாதி வெறியை ஊட்டி அவர்கள் அந்த சமூக மக்களை ஒருங்கிணைக்கவில்லை. சாதி பெருமையை பேசினால் என்னோடு பயணப்படாதே என்று தான் சொல்லி எங்களை அரவணைத்தார், எங்களை கவர்ந்தார், எங்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகளில் எந்தவித குறுகிய புத்தியோடும் பார்க்காமல் உண்மையிலேயே மனசாட்சியோடு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் சாதி கட்சி அல்ல, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சாதி தலைவர் அல்ல என்பதை தலைவர் அவர்களின் கடைகோடி தொண்டனாக உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.